பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. பழங்காலத்திலிருந்து நவீன யுகம் வரை அவரே ரிஷி. வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஏணி வைக்கும் எழுத்தாளர். சமூக ஆலயத்தின் உண்மையான பாதுகாவலர். அவர் வேறு யாருமல்ல, நம் அனைவருக்கும் கல்வி புகட்டும் குரு. அதனால்தான் நமது சமூகத்தில் தாய் தந்தைக்கு பிறகு குருமார்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. குழந்தையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் முதல் குரு. நெஞ்சில் மிதித்து விளையாடும் குழந்தைக்கு நடக்க கற்றுத்தரும் தந்தை இரண்டாவது குரு. அதன் பிறகு இந்த உலகில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கல்வியை அளிக்கும் ஆசிரியர் மூன்றாவது குரு. அதனால்தான் பெரியவர்கள் மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ என்று சொன்னார்கள். இத்தகைய உயர்ந்த ஆசிரிய பணிக்கு பெருமை சேர்த்து குருகுலத்தின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றிய நமது நாட்டின் இரண்டாவது குடியரசுத் தலைவரும் மேதவியும் கல்வியாளருமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை அரசு ஆசிரியர் தினமாக அங்கீகரித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி குருமார்களை கௌரவிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பின்னணியில் குருவின் பெருமையையும் ஆசிரியர் தினத்தின் சிறப்பையும் தெரிந்து கொள்வோம். கடவுளும் குருவும் அருகருகே இருந்தால் நான் முதலில் குருவையே வணங்குவேன் என்று கபீர்தாஸ் கூறினார். ஏனெனில் கடவுள் என்று முதலில் தனக்கு சொன்னது குருவை என்று அவர் விளக்கினார். சமூகத்தில் குருவுக்கு அவ்வளவு உயர்ந்த இடம் உண்டு. கு என்றால் இருள், ரு என்றால் அதை நீக்குவது என்று பொருள். அதாவது நம்மிடம் உள்ள அறியாமை திரையை நீக்கி ஞான தீபத்தை ஒளிரச் செய்பவரே குரு. அத்தகைய குருவை கடவுளை விட மேலாக வழிபடும் கலாசாரம் நம்முடையது. நீங்கள் கிருஷ்ணர், நான் அர்ஜுனன், மகாத்மா காந்தி. எம்.என். ராயின் வார்த்தைகளில் சொன்னால், இந்தியாவில் அன்றைய தினம் இருந்த மத ஆன்மீக புனருத்தாபன கொள்கையை தத்துவ நிலைக்கு கொண்டு சென்ற ஒரு மாபெரும் பண்டிதர் சர்வபள்ளி. அவர் 15 முறை நோபல் இலக்கிய பரிசுக்கும் 11 முறை நோபல் அமைதி பரிசுக்கும் பரிந்துரைக்கப்பட்டார். மகாபாரத காலத்திலிருந்து ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவையும் அர்ஜுனனையும் சிறந்த குரு சிஷ்ய உறவுக்கு பிரதியாக நாம் வழிபடுகிறோம். மகாத்மா காந்தி சர்வபள்ளியை தனக்கு கிருஷ்ணருக்கு நிகரானவர் என்று புகழ்ந்தார். நீங்கள் என் கிருஷ்ணர், நான் அர்ஜுனன் என்றார் காந்திஜி. நீங்கள் என் ஆசிரியர் என்று பண்டிட் நேரு புகழ்ந்தார். ஒருவேளை இந்த கருத்துக்களின் பின்னணியில் இருந்துதான் அவரது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கலாம். யுகபுருஷர், ஞான மகரிஷி நமது சர்வபள்ளி. யுகபுருஷர்களை பற்றி உரையாற்ற அழைத்தால் யுகபுருஷரே வந்து உரையாற்றினார் என்று ஹோவல் பாராட்டினார். என்னுள் இருக்கும் சாதாரண மனிதனை தரிசித்த மகரிஷி என்று சோவியத் தலைவர் ஸ்டாலின் புகழ்ந்தார். அத்தகைய கீதாச்சாரியர், போதகர், யுகபுருஷர், ஞான மகரிஷி நமது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். அவரே குருக்களுக்கெல்லாம் குரு. அதனால்தான் அவரது பிறந்த நாள் ஆசிரியர் தினம் ஆனது. பல தலைமுறைகளாக யுகம் யுகமாக சனாதன பாரதிய ஆன்மீக விஷயங்களை உலகிற்கு நேரடியாக, எளிமையாக, தெளிவாக எடுத்துரைத்த அறிவாளி சர்வபள்ளி. இதயம், புத்தி இரண்டையும் சம அளவில் வளர்த்த அறிஞர் அவர். தத்துவத்திற்கு இலக்கிய இனிமையை சேர்த்த மாபெரும் எழுத்தாளர் ராதாகிருஷ்ணன். நவீன சமூகத்திற்கு எந்த மாதிரியான குரு தேவை, ஒரு குரு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் தனது சுயசரிதையில் தெளிவாக விளக்கினார். நல்ல குருமார்கள், தீய குருமார்களின் பண்புகளையும் அவர் குறிப்பிட்டார். இதுவே குருவின் பெருமை. மகாபாரதத்தில் உள்ள ஆரண்ய பர்வத்தில் வரும் யட்ச பிரசன்னங்களின் கதைக்கருவில் ஒரு விஷயம். மனிதன் ஞானி எப்படி ஆகிறான் என்று யட்சன் தர்மராஜனை வினவினான். அப்போது தர்மராஜன் அத்தியனத்தால் குருவின் மூலம் என்று பதிலளித்தார். குருவுக்கு உள்ள சக்தி அவ்வளவு பெரியது. அதர்வண வேத சம்பிரதாயப்படி படிப்பை தொடங்குவதற்கு முன் சிஷ்யன் முதலில் இஷ்டதெய்வ பிரார்த்தனை செய்வான். அதன் பிறகு ஸ்வஸ்தினோ பிருகஸ்பதிர் ததாது என்று குருவை நினைத்துக் கொள்வான். சாணக்கியனின் கையால் செதுக்கப்பட்ட சிற்பம் சந்திரகுப்த மௌரியர். சமர்த்த ராமதாஸ் உருவாக்கிய வீரவாள் சிவாஜி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அளித்த ஆன்மீக சிகரம் விவேகானந்தர். பாரதிய குரு சிஷ்ய சக்திக்கு இவர்கள் வெறும் உதாரணங்கள் மட்டுமே. ஆதி தேவனுடன் தொடங்கிய குரு பரம்பரை வேதவியாசர் கொண்டு செழுமையடைந்தது. இந்திய கலாசாரத்தில் அது இன்றும் தொடர்கிறது. சனாதன தர்மத்தை பரம்பரையாக பாதுகாத்து வரும் அத்தகைய குருதேவர்களை நினைத்து இன்றைய குழந்தைகளை புனிதமான புதிய வாழ்வின் பிருந்தாவனத்தின் சிற்பிகளாக, வருங்கால தலைமுறையின் தூதர்களாக உருவாக்குவதற்கு ஒரு மாபெரும் அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று வேண்டி அனைத்து குருமார்களுக்கும் வந்தனம், அபிநந்தனம்.